அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்காவில் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். அமெரிக்க பத்திரிகைகள் பரபரப்பு தகவல். எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். வெறும் ஜனவரி மாதம் அதிபராக அவர் பதவியேற்க உள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோத குடியேற்றம் குறித்து அதிகம் பேசினார். ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை உறுதி செய்து நாட்டை பாதுகாப்பேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டுவரப்பட்டு இராணுவத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. இராணுவத்தை பயன்படுத்தி பெருமளவான புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதவிக்கு பதிலளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் சுமார் 1.1 கோடி மக்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் நாடு கடத்தல் நேரடியாக 2 கோடி குடும்பங்களை கடுமையாக பாதிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அணுவாயுத பயன்பாடு தொடர்பான புதிய கொள்கையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கு நாடுகள் பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். அதே சமயம் ரஷ்யா தொடர்ந்து தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்த போரில் இருதரப்பிலும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்த சூழ்நிலையில் உக்ரைனிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 24 உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதலை தொடங்கிய நிலையில் போர் தொடங்கி 1000வது நாளில் ரஷ்ய அதிபர் புடின் அணுவாயுத பயன்பாடு தொடர்பான திருத்தியமைக்கப்பட்ட புதிய கொள்கையில் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி அணுவாயுத பலம் கொண்ட ஒரு நாடு ரஷ்யாவின் மீது ஏதேனும் ஒரு வகையில் தாக்குதல் நடத்தினால் அதற்கு அணுவாயுதங்கள் மூலம் பதிலடி கொடுக்க இந்த புதிய கொள்கை வழிவகை செய்கின்றது. இந்த நடவடிக்கையால் உக்ரைன் போரில் ரஷ்யா அணுவாயுதங்களை பயன்படுத்துமா என்ற கேள்வி தற்போது பெரும் பதற்றத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்கா வழங்கிய நீண்டதூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்க சமீபத்தில் உக்ரைனுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக அணுவாயுத பயன்பாடு தொடர்பான புதிய கொள்கையில் அதிபர் புடின் கையெழுத்திட்டுள்ளமை மேற்கு நாடுகளை எச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் நடந்த G20 மாநாடு எங்களுக்கு உத்வேகம் அளித்தது, பிரேசில் அதிபர் தெரிவிப்பு. G20 மாநாட்டில் பிரேசில் பல விடயங்களை முயற்சித்துள்ளது என்றும் லூலா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக நைஜீரியா நாட்டிற்கு சென்றார். அங்கு தனது சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த அவர் G20 மாநாட்டில் பங்கேற்பதாக பிரேசில் சென்றுள்ளார். இதன் பின்னர் கயானா நாட்டுக்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளார். இந்நிலையில் நேற்று காலை ரியோ டி ஜெனிரோ நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடியை இந்திய தூதர் சுரேஷ் ரெட்டி தலைமையிலான குழு வரவேற்றது. தொடர்ந்து அவருக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிரேசில் அதிபர் லூலா டி சில்வாவை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். ரியோ டி ஜெனிரோ நகரில் நேற்றும் இன்றும் G20 உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இதில் 20 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் இந்தியாவில் நடந்த G20 மாநாடு தங்களுக்கு உத்வேகத்தை அளித்தது என பிரதமர் மோடியிடம் பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டை நடத்துவதற்காக பிரேசில் அரசு பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளதாகவும் இவை பெரும்பாலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடந்த G20 மாநாட்டில் கிடைத்த உத்வேகத்தின் மூலம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் G20 மாநாட்டை இந்தியா நடத்திய அளவுக்கு பிரேசிலும் நடத்த விரும்புவதாக பிரதமர் மோடியிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய தாக்குதல்களில் காசாவில் 43,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் லெபனானிலும் இஸ்ரேல் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான லெபனான் மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த சூழலில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் அதிகளவான லெபனான் பொதுமக்கள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. வெறும் 2 மாதங்களுக்குள் லெபனானில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்ட போதிலும் அங்கு தொடர்ச்சியாக பொதுமக்களின் உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் போரை நிறுத்துவதற்கு ஹிஸ்புல்லா இயக்கம் இரண்டும் உடனடியாக முன்வர வேண்டும் என ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. பிரேசில் அதிபரை கொல்ல சதி நடவடிக்கை, இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேர் கைது. ஆட்சி கவிழ்ப்பு சதி அதிபர் லூலா மற்றும் பிறரை கொல்ல திட்டமிட்டதாக கூறி 5 இராணுவத்தின் உயரதிகாரிகளை பிரேசில் போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
கடந்த 2022 அதிபர் தேர்தலில் இனாசியோ லூலா दा சில்வா வெற்றி பெற்று அதிபரானார். அப்போது முதல் அதிபரை கொல்லும் திட்டம், ஆட்சியை கவிழ்ப்பு உள்ளிட்ட சதி திட்டங்களை 4 இராணுவத்தின் உயரதிகாரிகள் மற்றும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி ஆகியோர் தீட்டி வந்துள்ளார்கள். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகளின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர்கள் 5 பேரையும் அவர்கள் கைது செய்துள்ளார்கள். கைதான 5 பேரிடம் நடத்திய விசாரணையில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்க்மின் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்டிரோ டிமேரஸ் ஆகியோரை கொல்லவும் சதித்திட்டம் தீட்டியமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேரில் இராணுவத்தின் சிறப்பு படையில் பயிற்சி பெற்ற 4 இராணுவ வீரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற உயரதிகாரி ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீது மிக நீண்ட காலமாகவே சந்தேகம் இருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளோம். தொடர்ச்சியாக பிரேசில் அதிபரின் பாதுகாப்பையும் பலப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். லெபனானில் ஹிஸ்புல்லாவின் செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டமைக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய நகரங்கள் மீது மிக கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் எல்லை நகரங்களில் மட்டுமல்ல, டெல் அவீவ் நகரத்தை குறிவைத்து மிக கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் அயன்டோம்களை கடந்து பல ஏவுகணைகள் டெல் அவீவ் நகரில் வீழ்ந்து வெடித்து மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல கைஃபா, கிரியாத் சம்னோ நகரங்களிலும் ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலால் பாரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதுடன் 15க்கும் மேற்பட்டவர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக டெல் அவீவ், கைஃபா உட்பட பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டதாகவும், கிரியாத் சோம்னா மற்றும் எல்லை பகுதிகளில் குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. காசாவில் கமாஸ் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் பல இடங்களில் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ட் லாகியா, வடக்கு காசா மற்றும் ஜபாலியா அகதி முகாம்களின் முன்பக்கம் என பல பகுதிகளில் ரோந்து சென்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் இலக்கு வைத்து அல்கசாம் படை போராளிகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலால் ஜபாலியா மற்றும் பெய்ட் லாகியா பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக அல்கசாம் தெரிவித்துள்ளது. அண்மைய சில நாட்களாக காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் கமாஸ் அமைப்பிற்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த 3 தினங்களாக கமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் 16 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளதுடன் 2 மெர்காவா டேங்கிகளையும் ஒரு இஸ்ரேலிய கவச வாகனத்தையும் தாம் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.